முட்லாங்குளம் கிருஷ்ணா ஸ்கூலில் என் பையன் 10வது படித்தாப்புல. பிள்ளை மாடு மேய்க்க சொல்லி பிள்ளை மேய்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போய் அடித்தாங்க. அடித்தோடனே வீட்டுக்கு ஓடி வந்தோடனே என் பிள்ளை சொன்னுச்சு. அதுக்கு நான் வீட்டில் நடவடிக்கை எடுக்க சொன்னேன். எங்கே எதுவுமே இல்லை. நான் பிரைவேட்டுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனேன். ரத்தமாக மாஞ்சி எடுத்து கக்குனாப்புல. என்னன்னு கேட்டதுக்கு வாத்தியார் அடிச்சுட்டு நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். அவங்க ஒன்றுமே செய்யாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிடுதேன். வேறு ஆஸ்பத்திரி போனேன். அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. நான் பார்த்துக்கிடுதேன், ஒன்றும் செய்யாது தம்பிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 நாளில் எடுத்தாங்க. 3ஆம் பிள்ளை இறந்துச்சு. அதுக்கு பிறகு நான் இறந்தா பற்றி கேஸ் போட்டேன், எஃப்ஐஆர் போட்டேன். போலீஸ் எதுவுமே நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. நான் சொன்னதெல்லாம் வேறு ஏதாவது பேப்பரை மடக்கி வச்சுட்டு வேறு ஏதாலாம் என்கிட்ட கொடுத்து விட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு. அவங்க எதுவுமே நான் கேஸ் எடுக்க பார்க்கையில் அவங்க ரிப்போர்ட்டு எதுவுமே வரலன்னு கோவமாக பேசினாப்ப. அதுக்கு பிறகு தான் இந்த ரிப்போர்ட்டு இங்கே வந்து சொல்லி நான் ரிப்போர்ட்டு இப்போ கேஸுக்கு என் பிள்ளைக்கு நீதி வேண்டும்னு கேட்குறேன். முத்தம்மாள். குருமலை ஸ்ரீகிருஷ்ணா வித்யாலயாங்கிற மெட்ரிக் பள்ளியில் ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த மாணவன் நிதிஷ்ங்கிற பையன் 10வது வகுப்பு படித்து வந்திருக்கிறாரு. அந்த மாணவரை அந்த பள்ளியினுடைய தாளாளர் பலவேசம்ங்கிற செல்வம் வந்து மாடு மேய்க்க சொல்லியிருக்கிறாரு. மாடு மேய்க்க மறுத்ததுனால ஒரு தனி வகுப்பறைக்கு கூட்டி போய் கொலை வெறியோட சாதி வெறியோடையும் அவரை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறாரு. அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போய் நடந்த விவரத்தை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தனியார் மருத்துவர் என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரசு மருத்துவர் அந்த மருத்துவர் முறைப்படி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் சட்டவிரோதமாக உள்ளிருப்பு வச்சு அவருக்கு சிகிச்சை வழங்கியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதனால் அவர் ரத்தமாக வாந்தி எடுத்தார், எதனால் அவருக்கு முதுகு வலி வருது அப்படிங்கிறத பற்றி எந்த ஆய்வும் செய்யலை. அதுக்கான ஆய்வு செய்கிறதுக்கான முயற்சியை அவர் மேற்கொள்ளலை. அதுக்காக ரொம்ப உடலில் மோசமாகி அவர் கடந்த டிசம்பர் மாதம் இறந்துடுறாரு. அது சம்மந்தமாக வந்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்ட முறைப்படி விசாரணை செய்யாமையே அந்த வழக்கை வந்து ஆக்ஷன் ட்ராப் கொடுத்துட்டாங்க. பிரேத அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிரேத அறிக்கையில் விஸ்ரா ரிப்போர்ட் தடயவியலினுடைய பரிசோதனை தான் இறுதியான அறிக்கைங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தடயவியல் அறிக்கை வருவதற்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த கேஸை வந்து ஆக்ஷன் ட்ராப்னு சொல்லி அந்த காவல் நிலையத்தினுடைய காவலர் வட்ட காவல் ஆய்வாளர் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வழக்கை வந்து ஆக்ஷன் ட்ராப் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டவிரோதமானது. இது சம்மந்தமாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சருக்கும் எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்குறோம். எந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்கலை. அதுவுமே பட்டியல் சாதியினர் மீதான வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம். அதனால் வந்து தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையீடு செஞ்சு அந்த மாணவனுக்கு நீதி வழங்கணும். அந்த மாணவனுடைய கொலையில் சாவில் இருக்கக்கூடிய அந்த கொலையில் இருக்கக்கூடிய மர்மத்தை விளக்கணும். அந்த பள்ளி தாளாளர் மீது வழக்கு பதிவு செய்யணும், வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யணும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கணும், பாதுகாப்பு வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். முட்லாங்குளம் கிருஷ்ணா ஸ்கூலில் என் பையன் 10வது படித்தாப்புல. பிள்ளை மாடு மேய்க்க சொல்லி பிள்ளை மேய்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போய் அடித்தாங்க. அடித்தோடனே வீட்டுக்கு ஓடி வந்தோடனே என் பிள்ளை சொன்னுச்சு. அதுக்கு நான் வீட்டில் நடவடிக்கை எடுக்க சொன்னேன். எங்கே எதுவுமே இல்லை. நான் பிரைவேட்டுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனேன். ரத்தமாக மாஞ்சி எடுத்து கக்குனாப்புல. என்னன்னு கேட்டதுக்கு வாத்தியார் அடிச்சுட்டு நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். அவங்க ஒன்றுமே செய்யாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிடுதேன். வேறு ஆஸ்பத்திரி போனேன். அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. நான் பார்த்துக்கிடுதேன், ஒன்றும் செய்யாது தம்பிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 நாளில் எடுத்தாங்க. 3ஆம் பிள்ளை இறந்துச்சு. அதுக்கு பிறகு நான் இறந்தா பற்றி கேஸ் போட்டேன், எஃப்ஐஆர் போட்டேன். போலீஸ் எதுவுமே நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. நான் சொன்னதெல்லாம் வேறு ஏதாவது பேப்பரை மடக்கி வச்சுட்டு வேறு ஏதாலாம் என்கிட்ட கொடுத்து விட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு. அவங்க எதுவுமே நான் கேஸ் எடுக்க பார்க்கையில் அவங்க ரிப்போர்ட்டு எதுவுமே வரலன்னு கோவமாக பேசினாப்ப. அதுக்கு பிறகு தான் இந்த ரிப்போர்ட்டு இங்கே வந்து சொல்லி நான் ரிப்போர்ட்டு இப்போ கேஸுக்கு என் பிள்ளைக்கு நீதி வேண்டும்னு கேட்குறேன். முத்தம்மாள். குருமலை ஸ்ரீகிருஷ்ணா வித்யாலயாங்கிற மெட்ரிக் பள்ளியில் ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த மாணவன் நிதிஷ்ங்கிற பையன் 10வது வகுப்பு படித்து வந்திருக்கிறாரு. அந்த மாணவரை அந்த பள்ளியினுடைய தாளாளர் பலவேசம்ங்கிற செல்வம் வந்து மாடு மேய்க்க சொல்லியிருக்கிறாரு. மாடு மேய்க்க மறுத்ததுனால ஒரு தனி வகுப்பறைக்கு கூட்டி போய் கொலை வெறியோட சாதி வெறியோடையும் அவரை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறாரு. அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போய் நடந்த விவரத்தை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தனியார் மருத்துவர் என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரசு மருத்துவர் அந்த மருத்துவர் முறைப்படி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் சட்டவிரோதமாக உள்ளிருப்பு வச்சு அவருக்கு சிகிச்சை வழங்கியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதனால் அவர் ரத்தமாக வாந்தி எடுத்தார்,
எதனால் அவருக்கு முதுகு வலி வருது அப்படிங்கிறத பற்றி எந்த ஆய்வும் செய்யலை. அதுக்கான ஆய்வு செய்கிறதுக்கான முயற்சியை அவர் மேற்கொள்ளலை. அதுக்காக ரொம்ப உடலில் மோசமாகி அவர் கடந்த டிசம்பர் மாதம் இறந்துடுறாரு. அது சம்மந்தமாக வந்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்ட முறைப்படி விசாரணை செய்யாமையே அந்த வழக்கை வந்து ஆக்ஷன் ட்ராப் கொடுத்துட்டாங்க. பிரேத அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிரேத அறிக்கையில் விஸ்ரா ரிப்போர்ட் தடயவியலினுடைய பரிசோதனை தான் இறுதியான அறிக்கைங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தடயவியல் அறிக்கை வருவதற்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த கேஸை வந்து ஆக்ஷன் ட்ராப்னு சொல்லி அந்த காவல் நிலையத்தினுடைய காவலர் வட்ட காவல் ஆய்வாளர் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வழக்கை வந்து ஆக்ஷன் ட்ராப் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டவிரோதமானது. இது சம்மந்தமாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சருக்கும் எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்குறோம். எந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்கலை. அதுவுமே பட்டியல் சாதியினர் மீதான வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம். அதனால் வந்து தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையீடு செஞ்சு அந்த மாணவனுக்கு நீதி வழங்கணும். அந்த மாணவனுடைய கொலையில் சாவில் இருக்கக்கூடிய அந்த கொலையில் இருக்கக்கூடிய மர்மத்தை விளக்கணும். அந்த பள்ளி தாளாளர் மீது வழக்கு பதிவு செய்யணும், வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யணும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கணும், பாதுகாப்பு வழங்கணும்னு கேட்டுக்கிறோம்.